அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தில் பிடிக்காத ஒரு பிளானட் எது அப்படின்னா ஒருத்தர் இருக்கார். இதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து ஜோதிடத்துக்கு காரக கிரகமே அவர் தான். யாருன்னா மெர்க்குரி. இந்த 9 கோள்களில் புதன் கிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிக்காத ஒரு கிரகமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ், வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய, ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய, சனி தான் வந்து சுயநலத்துக்கு உரிய கிரகம். சனி வந்து 100% சுயநலம். சனியுடைய செல்ஃபிஷ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து சனிக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அவர் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார். ஏன்னா அவர் முழுக்க முழுக்க சுயநலமான ஒரு கிரகம். பட் புதன் அப்படிங்கிறது வந்து ஒரு பாதி பார்ஷியலான செல்ஃபிஷான கிரகம். நீங்கள் வந்து அவருக்கு நல்லது செஞ்சால் தான் உங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு விஷயம் செய்வார். நீங்கள் அவருக்கு நல்லது செய்யலை, நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை கொண்ட ஒரு பிளானட்டாக வந்து புதன் இருப்பார். இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து இந்த அறிவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, மூளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவாங்க. உணர்வுகளை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. புத்திக்கு புதன் தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். இந்த அறிவு, மூளை, இந்த நாலேஜ்லாம் வேணும் தான். பட் ஒரு மனுஷனுக்கு உணர்வு ரொம்ப முக்கியம் இல்லையா? உணர்வு இல்லாத ஒரு ஆள் எவ்வளோ ஜீனியஸாக இருந்தால் கூட அவன் மிஷின் தானே. இப்போ நீங்கள் கேட்கலாம், புதன் வளர்த்தவங்க தான் கவிதை எழுதுவாங்க, ஓவியம் வரைவாங்க, இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாமல் எப்படி நம்ம எழுத முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எதுகை மூனையோட இந்த நயத்தோட இலக்கியத்தோட வந்து வார்த்தைகளை சேர்த்து எழுதுறதுக்கு புதன் தான் காரகமாக வருவார். பட் நீங்கள் அந்த வரிகளை படிக்கும்போது அதுலேருந்து ஒரு உணர்வு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது எப்படி வரைஞ்சிருக்கான், அந்த வந்து ஒரு ஃபீலை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? அந்த ஃபீலை கொடுக்கறது புதன் கிடையாது, குரு தான். அந்த கலையை வடிவமைக்கிறது என்னவோ புதனுடைய டேலண்டால தான் வந்து இந்த டிராயிங் வரைகிறாங்க, கவிதை எழுதுகிறாங்க. பட் அதை படிச்சுட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ்க்கு உரியவர் யாருன்னா குருவாக வருவார். ஸோ ஒருத்தவங்க கவிதை நல்லா எழுதணும்னா புதனும் நல்லா இருக்கணும், குருவும் நல்லா இருக்கணும். படிப்பு, அறிவு, இதுக்கெல்லாம் உரிய கிரகமாக குரு தான் வந்து வருவார்ன்றதுனால புதன் மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து ஒரு மிஷின். புதன் வளர்த்த ஒரு ஆள் வந்து உங்களை தேடி வந்து பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், ஏதோ ஒரு காரியம் ஆகணுன்றதுக்காக தான் அவங்க வந்து பேசுவாங்க. ஆனால் குரு வளர்த்தவங்க எனக்கு எதுவுமே வேணாம், நீ நல்லா இருக்கணும், அதனால தான் வந்து உன்கிட்ட பேசுகிறேன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. புதனுக்கும் குருவுக்கும் உள்ள ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்கும். புதனை வந்து ஆகா ஓகுன்னு எல்லாருமே வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் நான் அதே புதனை வந்து முட்டாள்னு சொல்லுவேன். எதில் சொல்லுவேன்னா, அறிவு ரீதியாக இல்லை. அறிவு ரீதியாக அவர் வந்து மேதை தான். உணர்வு ரீதியாக புதன் முட்டாள். ஏன்னா வந்து உணர்வு ரீதியாக புதன் அப்படிங்கிற இடத்துக்கு சிந்திக்கவே தெரியாது. புதன் வந்து ஒரு ரோபோட், ஒரு மிஷின். அவன் எப்போவுமே வந்து ஒரு வியாபார நோக்கத்தோட, கணக்கு வழக்கோட, ஏதாவது ஒரு லாபம் நட்டம் ஆதாயத்தோட தான் வந்து அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவனோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். இப்போது புதன் வளர்த்தவன் வந்து உங்ககிட்ட ஒரு அன்பாக பேசுகிறான்னா அவனுக்கு ஏதோ உங்களால் ஒரு காரியம் ஆக இருக்குது, அதனால தான் அவன் பேசுகிறான். காரியம் ஆனதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். ஏன்னா புதன்கிட்ட செல்ஃபிஷ் அப்படிங்கிற குணமும் இருக்குது. பார்ஷியலான ஒரு செல்ஃபிஷோடைய ஒரு கிரகத்தில் புதனும் வருவார்ன்றதுனால புதன் வளர்த்தவங்க இந்த வந்து பிஸ்னஸ், ஜாபு, இது போல் விஷயங்களில் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமே தவிர ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஒரு அன்பான, ஒரு பாசமான, உணர்வு ரீதியான ஒரு பாண்டிங்கை அவங்களால க்ரியேட் பண்ணவே முடியாது. பர்சனலாக எனக்கு ஏன் புதன் அந்தளவுக்கு பிடிக்காத ஒரு கிரகம்னா, நான் அறிவை விட உணர்வுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்றதுனால எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி கால்குலேட்டிவாக, டிப்ளமேட்டிக்காக இருக்கிற பர்சனை பிடிக்கவே பிடிக்காது. உணர்வு ரீதியாக ஒருத்தவன் கஷ்டப்படுறான், அழுகிறான், துன்பப்படுறான்னா அவன் தோலை தட்டி கொடுத்து ஆறுதலான 4 வார்த்தை சொல்லி தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய குருவுடைய குணத்தை கொண்ட ஒரு ஆளாக இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. புதன் வலுத்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஏதாவது வந்து வாழ்க்கையில் ஒரு கெட்ட சம்பவம், ஒரு கெடுதலான விஷயம் நடந்துச்சுன்னா அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஃபீலிங்ஸ் தான் புதனுக்கு இல்லவே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு உணர்வே இல்லைன்றதுனால அவனுக்கு ஃபீலிங்ஸே இருக்காது. அவன் என்ன யோசிப்பான்னா, இதுலேருந்து எப்படி வெளில வர்றது, வேறு என்ன பண்ணால் இந்த விஷயங்களை தவிர்த்திருக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவன் யோசிப்பான். அது நல்லது தான். தொழிலுக்கு, பிஸ்னஸுக்கு வேணால் நம்ம வந்து சரி நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக, டிப்ளமேட்டிக்காக யோசிக்கலாம். பட் குடும்பத்தில் ஒரு விஷயம் ஏதாவது நடந்துச்சு, ஒரு கெட்ட சம்பவம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு முதல்ல போய் நின்று ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி தோலை தட்டி கொடுத்து தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் இல்லையா? அப்படிப்பட்ட குணத்தை தான் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு இழப்பை சந்தித்த நபர்கிட்ட போயிட்டு அவனுடைய மனநிலையை புரிஞ்சிக்காமல் நீ ப்ராக்டிக்கலாக உட்காந்து அதிமேதாவி, புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா அது அவனுக்கு சுத்தமாக இன்னும் இரிட்டேட்டிங்காக தான் ஆகும். அந்த நேரத்தில் அவன் என்ன எதிர்பார்ப்பான்னா, ஆறுதலான 4 வார்த்தைகள், அரவணைப்பான சில உதவிகள், தன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு ரீதியாக தான் அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் எதிர்பார்ப்பான்றதுனால புதன் வலுத்தவங்க கிட்ட நான் சொல்கிற விஷயம், ஃபேமிலிக்குள்ளே கால்கேட்டியோ டிப்ளமேட்டியோ இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே உணர்வு ரீதியாக அன்பாக மட்டும்தான் இருக்கணும். இந்த புதன் வலுத்தவங்களுக்குலாம் வந்து கடவுள் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, புதன் வந்து புத்திக்கு உரிய ஒரு கிரகம் இல்லையா? அவங்க எப்பவுமே மூளையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. உணர்வு ரீதியாக அவங்களுக்கு யோசிக்க தெரியாது. கடவுள் அப்படிங்கிறவர் லேபில் இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணுற ஒரு நபர் கிடையாது. அவர் உணர்வு ரீதியாக உணரக்கூடிய ஒரு ஆளுங்கிறனால
அவங்க தான் கடவுள் இல்லை, கடவுள் நம்புறவங்கலாம் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த மூளை என்ன சொல்லுதோ அதான் கேட்பாங்க, உணர்வு என்ன சொல்லுதோ அவங்க அதை கேட்க மாட்டாங்க. கடவுள் அப்படிங்கிறவர் உணர்வு ரீதியாக உணரக்கூடிய ஒரு ஆளுங்கிறதுனால புதன் வலுத்தவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இருக்காது. புதன் இல்லைன்னா இந்த உலகம் இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நான் பேசுகிற வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு விதத்தில் புதன் தான் காரணம். டெக்னாலஜிக்குள்ளே புதன் அப்படிங்கிற ரகம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஆகச்சிறந்த புத்திசாலியான வந்து ஒரு பிளானட். இன்றைக்கி உலகத்தில் இருக்க சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே புதன் வந்து வலுத்திருக்கும். புதனை தள்ளி வச்சுட்டு நம்ம அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசவே முடியாது. ஏன்னா அறிவியல் தான் புதன், அந்த அறிவுக்குரிய கிரகம் தான் புதன். அறிவு ரீதியாக புதன் அப்படிங்கிற கிரகம் புத்திசாலியாக இருந்தாலும் உணர்வு ரீதியாக புதன் அப்படிங்கிற கிரகம் ஒரு முட்டாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும்.